ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம். அந்த கதையோட ஹெட்டிங் தன்னம்பிக்கையின் பலன். ஒரு ஊரில் ஏழை ஒருவர் சிறிய அலுவலகம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். கிடைத்த ஊதியத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி வந்தார். ஒரு நாள் அவர் நடந்து போய் கொண்டிருந்த போது ஒரு பழைய நாணயத்தை பார்த்து அதை எடுத்து தூசி தட்டினார். அந்த நாணயத்தின் நடுவில் துளை இருந்தது. அந்த காலத்தில் துளை இருந்த நாணயம் கிடைத்தால் அது நல்லது, ராசி என்ற நம்பிக்கை உண்டு. அந்த மனிதருக்கு அது கிடைத்ததில் மிகுந்த ஆனந்தம். இனிமேல் என் கஷ்டமெல்லாம் தீர்ந்தது என்று மகிழ்ந்து அந்த நாணயத்தை பத்திரமாக தனது மேல் சட்டை பைக்குள் போட்டு வைத்தார். அதை ஒரு நாளும் வெளியே எடுக்க மாட்டார். ஆனால் அதை அடிக்கடி தொட்டு மட்டும் பார்த்து கொள்வார். சிறிது காலம் சென்று நல் வாய்ப்புகள் உண்மையாகவே அவரை தேடி வரத் தொடங்கினர். செல்வம், பணம், புகழ், பதவி போன்ற எல்லாம் வந்து சேர்ந்தன. சமுதாயத்தில் அவர் ஒரு பெரிய மனிதரானார். எல்லாரும் அவரை பாராட்டினார்கள். அவர் எதை தொட்டாலும் அது வெற்றிதான், எல்லாம் அந்த நாணயத்தின் மகிமை என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் அந்த மேல் சட்டையை போட்டு கொண்டுதான் வெளியில் கிளம்புவார். வெளியில் புறப்படுவதற்கு முன் சட்டைப்பையில் அந்த நாணயம் இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொள்வார். ஒரு நாள் அந்த துணியுள்ள நாணயத்தை கண்ணால் பார்க்க வேண்டும் என்று ஆசை. அன்று காலையில் சாப்பிட்டு கொண்டிருந்த தன் மனைவியிடம் தனது ஆசையை சொன்னார். ஆனால் மனைவியோ, இப்போ எதுக்கு அதை பார்க்கணுங்க, வேண்டாமே அப்படி என்று இழுத்தார். இல்லை, இன்று பார்த்தே தீர்வேன் என அதை சட்டைப்பையிலிருந்து வெளியே எடுத்து பார்த்தார். அந்த நாணயத்தில் துளையே இல்லை. அப்போது அவரது மனைவி, உங்கள் சட்டை தூசியாக இருக்குன்னு நான் அதை உதறினேன். அப்போ அந்த நாணயம் ஜன்னல் வழியாக தெருவில் விழுந்துட்டு நானும் எவ்வளவு நேரமோ தேடினேன், கிடைக்கவே இல்லை. யாரோ அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க போல. உங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவீர்களே என்று நினைத்து உங்கள் சட்டைப்பைக்குள்ளே ஒரு காசை போட்டு வைத்தேன் என்றார். சரி, இது நடந்து எப்போது என கணவர் கேட்க, நீங்கள் அந்த காசை எடுத்த மறுநாளே நடந்தது என்று மனைவி சொன்னாராம். ஆம், அந்த மனிதருக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவரது நம்பிக்கை. எனவே வாழ்வில் முன்னேற விரும்புவதற்கு தன்னம்பிக்கை மிகவும் முக்கியம். ஏதாவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை நம்மளை ஒவ்வொரு நாளும் கடத்தி கொண்டு போகும். நம்ம ஜெயிப்போம் நம்புகிறேன். இன்னொரு கதையோட இன்னொரு நாள் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது தோணுது இந்த நம்பிக்கை கதையை பற்றினா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு பொருள் உங்கள் வாழ்க்கையே மாற்றிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா அதையே கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய கதைகளை பார்க்கலாம்.